கோ இங்க பாருங்க, எனக்கு இருக்கிறதே 2 நாள் தான் லீவு. அதுலயும் உங்களுக்கு தக்காளி உரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். பாக்ஸ்க்கு 80 ரூபா கூலி எனக்கு கொடுத்தே ஆகும். தக்காளியே பாக்ஸ் 150 ரூபாய்க்கு தான் விக்குது. விவசாயிக்கு எனக்கு லாபம் வந்திருக்குது. பூரா எல்லாம் கை மாத்தி விக்கிற ஆளு. அதுக்கு நம்மளே ஒரு கடை போட்டோம். கடை எங்க போய் பிடிக்கிறது? வியாபாரம் மாதிரி போய் பண்றது. வியாபாரம் பண்றது நான் இருக்கிறேன்ல, அப்புறம் என்ன கவலை? இப்ப கூட கரூர் ரோட்ல சண்முக டவர்ஸ்ல ஏகப்பட்ட கடை ஆகுதுல. சரி, நாளைக்கு தான் போய் பார்த்தா போ. கையோட கிளம்புங்க, வேலையை முடிச்சுட்டு வருவோம். சரி நீ போலாமா? போலாம். முதல்ல சீட் பெல்ட் போடுங்க. ஆடா ஆமா, முதல்ல கார் இருந்தா சீட் பெல்ட் போட்டுக்கணும். இங்க பாத்தீங்களா எத்தனை கடை கட்டி இருக்காங்க. ஏதோ ஒன்று புடிச்சு போடல விடு. என்னங்க புதுசா ஒரு கடை நீக்கி இருப்பாங்களாட்டு இருக்கு, வாங்க போய் பாத்துட்டு போலாம். நமக்கு நேரம் ஆச்சு, வா போலாம். நேரம் போகுது வாங்க. அட சொல்ல கேட்க. ஓஹோ, அட லேடிஸ்க்கு குழந்தைகளுக்கு துணி கிடையா? நல்லா இருக்கு எடுக்கலாம். இன்னைக்கு தான் நீக்கி இருப்பாங்களாட்டு இருக்குது. பலூன் எல்லாம் கட்டி இருக்குது. ஓ, எடுக்க வேண்டாம்னு சொன்னாலும் சண்டைக்கு வந்துருவா. அப்போ சரி, நம்மள ஏதோ 2 எடுக்கிற மாதிரி பாப்போம். இது எப்பரா இருக்குது? அது பசங்களுக்கு. பில் போட்டு போலாமா? எதுக்கு வந்தனே தெரியாம துணியை பார்த்தனே துணி எடுத்து அவாட்டுக்கு போறா. இதுல வேற டைலாக். வியாபாரம் பண்றது நான் இருக்கிறேன்ல, அப்புறம் என்ன கவலை?